بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் புதன்கிழமை தோறும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். சென்ற சில வாரங்களாக ஒரு வசனத்திலிருந்து இன்னொரு கருத்தை விளங்குவது என்பது கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை விளக்குவதற்காக வேண்டி அது குறித்த தகவல்களை நம்ம பார்த்து வர்றோம். அதான் எதிர்மறை அர்த்தம் எடுக்கிறது எந்த இடத்துல எடுக்கலாம், ஒரு வார்த்தையிலிருந்து எதிர்மறை அர்த்தம் எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது. அது ஒரு நிபந்தனையாக ஒரு கண்டிஷனாக போடப்பட்டால் மட்டும்தான் எதிர்மறை அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ அது மாதிரி எதிர்மறை அர்த்தம் எடுக்கக்கூடாத இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது 60வது சூறாவில் 12வது வசனம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறான், உங்கள்கிட்ட மூமினான பெண்கள் பையத்து செய்வதற்கு வந்தால் ஷிர்க் வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டோம், அது அவதூறு சொல்ல மாட்டோம் என்று உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்து வந்தார்களேயானால் அவங்களுக்கு நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள்னு சொல்கிற ஒரு வசனம். அதில் ஒரு விஷயம் வருகிறது, வலா யாசீனக ஃபி மஅரூஃபின், நல்ல விஷயத்தில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் நபியே, நன்மையான விஷயங்களில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்ற ஒரு வார்த்தையும் அவங்க சொல்கிறாங்க. பையத்து எடுக்கும்போது திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம் அதெல்லாம் சொல்லும் பொழுது நன்மை, மாரூஃப்னா நன்மை, நன்மையான விஷயத்தில் வலா யாசீனக, அந்த பெண்கள் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி உடன்படிக்கை எடுத்தார்களேயானால் நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள்னு நல்லா சொல்கிறான். இந்த வசனத்தை சாதாரணமாக வாசிச்சுட்டு போனால் ஒரு பிரச்சனை இல்லை. இதை விபரீத பார்வையோடு வச்சோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைகளில் நன்மையானதும் இருக்குது, தீமையானதும் இருக்குது அப்படின்னு வருது. உமக்கு நன்மையான விஷயத்தில் மாறு செய்ய மாட்டார்கள், நீ தீமையானது சொன்னால் மாறு செய்வார்கள் அப்படின்னு வருது. தீமையானதை நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், நபி சொல்லுவாங்களா? நம்முடைய கட்டளைகளில் தவறான கட்டளைகள் வரலாம், தவறான புரிதல்கள் வரலாம். வேறு மனிதர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம். மாரூஃபில் நீங்கள் மாறு செய்யாதீங்க, முன்கரில் மாறு செய்யுங்க. மாரூஃப்னா நன்மை, முன்கர்னா தீமை, வெறுக்கத்தக்கது. அப்போ தீமையில் நீங்கள் மாறு அப்படி சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது எல்லாமே மாரூஃபு தானே. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளுமே மாரூஃப்னு இருக்கும் பொழுது இந்த மாரூஃபை சொல்லாமல் விட்டுடலாமே. வலா யாசீனக, உமக்கு மாறு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை எடுக்க வேண்டும். நன்மையில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம்னு சொல்வதாக இருந்தால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை ரெண்டாக பிரிக்க வேண்டும். அவங்க நன்மை சொன்னார்கள்னால் நம்ம மாறு செய்யக்கூடாது, தீமை செஞ்சாங்கன்னா மாறு செய்யணும்னு அர்த்தம் அதில் எடுக்க முடியும். எது வார்த்தைப்படி எடுக்கலாம். ஏன்னா நன்மையில் அந்த கண்டிஷனாக போட்டிருக்கோம்ல, நன்மையில் தான் நாங்கள் மாறு செய்ய மாட்டோம், நன்மை இல்லாத விஷயத்தை நீங்கள் சொன்னால் நாங்கள் மீறுவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்க. பொதுவாக மனிதர்களுக்கு சொல்லப்படும் போது இது கரெக்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்படும் பொழுது, அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும் பொழுது இது கரெக்டு இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, ரசூலுல்லாஹ் ஏவுறது எல்லாமே நன்மை தானே. அவங்களுடைய கட்டளைகளில் எதை எடுத்துக்கிட்டாலும் அனைத்துமே மாரூஃப், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே மாரூஃபாக இருக்குது, எல்லாமே நன்மையாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்தில் இந்த மாரூஃபுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா எதிர்மறை கருத்து கொடுக்கக்கூடாது. நன்மையான விஷயத்தில் மாறு செய்ய மாட்டோம் அப்படின்னா நன்மை, ரசூலுல்லாஹ் எல்லா நன்மையை தான் ஏவுவாங்க, அதில் மாறு செய்ய மாட்டோம்னு அர்த்தம் எடுக்கணும். ஏன் எதிர்மறை அர்த்தம் எடுக்கக்கூடாது என்று காரணம் சொல்லணும்ல. எதிர்மறை அர்த்தம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியில் வழிநடத்தப்படுகிறார்கள். மார்க்கங்கிற பேரில், மனிதனுங்கிற முறையில் அவங்கள்ட்ட சில பிழைகள் வரலாம். மார்க்கங்கிற பேரில் ஏவுற விஷயங்களில் பிழை வராது. அதில் கெட்டதை ஏவ மாட்டாங்க. அவங்க ஏவுனதுலாம் நன்மை தான். 1-2 கெட்டதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் கண்டித்து திருத்தின பிறகு தான் கெட்டதுன்னு தெரியும், நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். சில விஷயங்களை தவறான கட்டளை போட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அந்த தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்ட விஷயங்கள்ல எல்லாம் அல்லாஹ் கண்டிச்சிட்டான். கண்டித்தவனு என்ன விளங்கிக்கிறோம், இது தவறுன்னு விளங்கிக்கிறோம். அது அல்லாஹ்ட்ட வஹி வந்தால் விளங்க முடியுமே தவிர அது இல்லைன்னு சொன்னால்
ரசூல்லா போடக்கூடிய எல்லா கட்டளைகளுமே மாரூஃப் தான், நன்மையானவை தான் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் வந்து எதிர்மறை அர்த்தம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சொல்லின் அடிப்படையில் எதிர்மறையான அது இன்னொரு கருத்து இருக்குல்ல, உள்கருத்து, அந்த உள்கருத்து எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால், ரசூல்லாண்டா யார், அதனால் எதனால் எடுக்கக்கூடாது? இது யாரை பற்றிய ஒரு விஷயம், ரசூலை பற்றிய விஷயம், அவரை பற்றி இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற விஷயம் என்ன? மா என்திகானில் ஹவா தான், மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹியுஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தான் பேசுவார். மார்க்கம்ன்ற அவர் என்ன சொன்னாலும் சரி தான், அதில் வந்து கெட்டதே இருக்காது, வஹி தான், வஹியில் தான் எல்லாம் பேசுவாருங்கும்போது இப்போ அல்லாவே கெட்டதை சொல்லுவான்னு வேறு வந்துடும். ரசூலுல்லாவுடைய இதெல்லாம் வஹின்னு சொல்லும்போது, வஹியாக சொல்லும்போது கூட அதில் கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும்ன்ற கருத்து வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாவே தப்பு செய்ய சொல்கிறான்ற கருத்தும் கூட வந்துடும். அதில் அந்த விபரீத கருத்து வரக்கூடாது என்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ரீசன் இருக்கணும். இந்த ரீசன் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒலா யாசீன கஃபி மாரூஃபின் என்பதுக்கு மாரூஃபுக்கு வந்து எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த உள்கருத்து எடுக்கக்கூடாது. நன்மையில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம், தீமையில் மாறு செய்வோம் இப்படிங்கிற வாசகத்தை ரெண்டாம் அர்த்தம் எடுக்கக்கூடாது. செகண்ட் மீனிங் இதில் கிடையாது, அந்த ஒரு மீனிங் தான் அப்படின்னு சொல்லி எல்லா அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒலா மஃபுஹூம் லஹு, இதுக்கு வந்து அந்த செகண்ட் மீனிங் ரெண்டாவது மீனிங் எடுக்கக்கூடாது, ஒரே மீனிங் தான், ஒரே அர்த்தம் தான். அப்போ இப்படி அந்த 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 விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் ரெண்டாவது அர்த்தம் எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா அப்படி பார்க்கணும். இடைஞ்சல் இருக்குமானால் அதை அந்த சொன்னதோடு நிப்பாட்டிக்கிறணும். நன்மையில் மாறு செய்ய மாட்டார், ரசூலுல்லாஹ் சொல்கிற எல்லாமே நன்மை தான், அந்த நன்மையான இதில் மாறு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு போயிடணுமே தவிர, அப்போ தீமையில் மாறு செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. தீமையில் மாறு செய்யக்கூடாது, ஆனால் தீமையை ஏவுவாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால் இது வந்து பொருளற்றதாகுது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இது வந்து 4வது சூறாவில் 43வது வசனத்தை எடுங்க. இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து தண்ணி கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயமம் செஞ்சுக்கிடலாம். தண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் என்னவாயிரம், தயமம் செய்யாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, தூய்மை இல்லாமல் நீங்கள் தொழுதுறாதீங்க. உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ ஃபலம் தஜிது மான், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பத்த எம்மமும் சைதன், மண்ணில் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண்ணில் தயமம் செய்வதற்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒயின் குந்தும் மர்லா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், அவ் அலா சஃபரின், நீங்கள் சஃபரில் இருந்தால் என்று ஒரு கண்டிஷனான ஒரு வார்த்தையை எல்லாம் போடுறான். அப்போ இதிலேருந்து என்ன இதுக்கு வந்து அந்த அன்றைய சூழ்நிலையை பொறுத்து சொன்ன வாசகம்னு எடுத்துக்கொள்ளாமல் இதை ஒரு நிபந்தனை வாசகம் நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால், இந்த தயமம் என்பது யாருக்கு இல்லை, நோயாளிக்கு தான் உண்டு, நோயாளி இல்லாத ஆளு கிடையாதுன்னு வந்துடும். இன்குந்து மருளா ஓலா சஃபரின், நீங்கள் நோயாளியாக இருந்தால், பயணத்தில் இருந்தால், நீங்கள் மலைஜலம் கழித்து விட்டு வந்தால், அல்லது பெண்களை தீண்டிய பிறகு வந்தால், அப்போ தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்யுங்கள் நல்லா சொல்கிறான். இந்த தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்வது என்பது பிரயாணிகளுக்கு மட்டுமா அல்ல நோயாளிகளுக்கு மட்டுமா? நோயாளியாக இல்லை, பிரயாணியாக இல்லை, உள்ளூரில் நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறான், அவன் தண்ணி கிடைக்கல, இவனும் செய்யலாம் தானே. ஆனால் இங்கே என்னென்று வருது, கண்டிஷன் வருது, ஒயின் குந்தும் மருளா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் தண்ணி கிடைக்காவிட்டால்னு வருது. இந்த இடத்துல தண்ணி கிடைக்காவிட்டால் தயமம் செய்தல் மட்டும்தான் அதனுடைய நேரடி அர்த்தத்தில் உள்ளதே தவிர, அதுக்கு தான் அந்த செகண்ட் மீனிங்கெல்லாம் எடுக்கலாமே தவிர, நோயாளிகளாக இருந்தால் பயணத்தில் இருந்தால் என்பதற்கு வந்து நோயாளியாக இல்லாவிட்டால், பிரயாணத்தில் இல்லாவிட்டால் தயமம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் எடுக்க முடியாது. ஆனால் எடுக்கலாம், எடுக்கலாம். இந்த சொல் அமைப்பை வைத்து கொண்டு அந்த இரண்டாம் அர்த்தம் எடுக்க முடியும் என்றால் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? அல்லாஹ் இங்கே நமக்கு என்ன சொல்கிறான், நோயாளியாக இருக்கும்போது பயணத்தில் இருக்கும்போது என்று அல்லாஹ் சொல்கிறான். பயணத்தில் இருக்கும்போது நோயாளியாக இருக்கும்போது தண்ணி கிடைக்காவிட்டால் தான் தயமம் செய்யும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது உள்ளூர் வாசிகளுக்கு கிடையாது, வெளியூருக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளது, அல்லது உள்ளூர் வாசியில் நோயாளியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளது, நோயாளியாக இல்லாதவங்களுக்கு கிடையாது என்று இதிலிருந்து அர்த்தம் எடுக்கலாம்ல. ஒயின் குண்டு மரலா அவாலா சஃபரின்கிறது இன் போட்டு ஷர்த்து போட்டு தானே அது வருது. அப்போ நீங்கள் நோயாளியாக இருந்து பயணத்தில் இருந்தால் உலம் தஜிது மான், தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால்னு சேர்ந்து வருகிறது. ஆனால் சட்டம் என்ன, நம்ம என்ன மாதிரி சட்டமாக வச்சிருக்கிறோம் என்று கேட்டால், இது நோயாளிக்கும் பிரயாணிக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை, இது அனைவருக்குமான சட்டம். தண்ணீர் கிடைக்கலன்னா
தயமம் தானே செய்யணும், வேற என்ன செய்கிறது? தண்ணி கிடைக்கலங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட், நோயாளி பாயிண்ட்டை விட. தண்ணி இப்போ இல்லாட்டி எப்படி தயமம் ஒழு செய்கிறது, எப்படி குளிக்கிறது? அதுக்கு உள்ள ஒரு சட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அமைப்பு எப்படி வந்துடுதுன்னு கேட்டால், நோயாளியாக பயணத்தில் இருந்தால் என்று அல்லாஹ் போட்டுறான். இது எதுக்கு போடுறான்னு கேட்டால், பெரும்பாலும் பயணத்தில் தான் தண்ணி கிடைக்காம போகும். அதாவது சொந்த ஊரில் இருந்தாங்கன்னு பெரும்பாலான நிகழ்வை வைத்து சொன்னது. தண்ணி கிடைக்காட்டி தான் செய்யணும்னு கிடையாது. பிரயாணத்தில் ஒருவன் இருப்பானேயானால் அவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது, தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வெளியூரில் போயிட்டான்னு சொன்னால் சில இடங்களில் கிடைக்கும், பல இடங்களில் கிடைக்காம போயிடும். உள்ளூரில் இருந்தால் எப்படி வேணாலும் கிடச்சி போயிடும். அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல்லாம் என்ன செய்கிறான், நீங்கள் பிரயாணத்தில் போகிறீங்க, நோயாளியாக இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது பேச்சு வழக்கில் சொல்கிற விஷயமாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர சட்டமாக இல்லை. இப்படின்ற அர்த்தத்தை நம்ம ஏன் எடுக்கிறோம்? இன்குண்டு மரலா என்பதை நம்ம ஏன் கண்டிஷனாக கருதலை என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்முறை விளக்கம் இருக்கிறது. என்ன செய்முறை விளக்கம்? அதாவது நோயாளிகளாக இல்லாதவர்களும் தண்ணி கிடைக்காத பொழுது தயமம் செய்திருக்கிற விஷயங்கள் என்ன இருக்கிறது? நோயாளிலாம் இல்லை, ஆனால் தயமம் செஞ்சுருக்கிறாங்க என்கிற விஷயங்கள், ஆதாரங்கள் கிடைக்கிறது. அப்போ அந்த பிரயாணத்துக்கும் இது நோயாளிக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம் இல்லை. நல்ல நிலையில் இருந்து கூட தண்ணி கிடைக்கலங்கிறது தான் டாப்பிக்கு. அவன் தண்ணி கிடைக்கிட்டவன் என்ன தான் செய்வான்? சரி, நோயாளியே இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறான், அவனுக்கு தண்ணி ஊரில் இருக்கிறான், தண்ணி கிடைக்கல, இப்போ என்ன செய்கிறது? அதுக்கு என்ன சொல்லணும்? ஒழு செய்யணும்னு சொல்லுவீங்களா? தண்ணி கிடைக்காட்டி ஒழு செய்யணும்னு சொல்ல இயலுமா? அவனுக்கு ஒழு செய்யணும்னு சொல்ல இயலாது. முசாஃபிராக பிரயாணத்தில் இருந்தாலும் தண்ணி கிடைக்காட்டி ஒழு செய்யணும்னு சொல்ல முடியாது. உள்ளூரில் இருந்தாலும் தண்ணீர் கிடைக்காட்டி ஒழு செய்யணும்னு சொல்ல முடியாது. ஒழு செய்யறதுக்கு தண்ணி அவசியம். அப்போ இந்த தண்ணி பெற்றுக்கொள்ளாவிட்டாலுங்கிறது தான் டாப்பிக்கே தவிர நோயாளி பிரயாணி என்பது டாபிக் இல்லை என்று வேறு வேறு ஆதாரங்களை வைத்து தைமம் என்பது ரசூலுல்லாஹ் பல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இது தண்ணி கிடைக்காதவங்களுக்குள்ள சட்டம், உள்ளூருக்கும் அந்த சட்டம், வெளியூருக்கும் அதே சட்டம் தான், நோயாளிக்கும் அதே சட்டம் தான். நோயாளிக்கு என்ன கூடுதல் சட்டம்னா, தண்ணி கிடைச்சும் கூட அவன் வந்து என்ன செய்யலாம்? தைமம் செய்யலாம். அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் பாதகம் ஏற்படும் என்றால், தண்ணீரை பயன்படுத்தினால் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் நோயாளி வந்து தண்ணி கிடைக்கும்போது கூட தைமம் செய்யலாம் அப்படின்லாம் இருக்கிறதுனால, இந்த நோயாளி பிரயாணி என்பது வந்து அது ஒரு நிபந்தனையாக சொல்லப்படவில்லை. அன்றைக்கு சூழ்நிலையில் பிரயாணத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, அதை சொல்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான்ட்டு அப்படி எடுத்துக்கொள்வது தான் அது சரியான கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நம்ம அதை வந்து நிபந்தனையாக ஆக்கி இரண்டாம் பொருள் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து 29:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒசைனல் இன்சானபி வாலிதை ஹுஸ்னா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு நம்ம மனிதனுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். ஒயின் ஜாகதாக்க, பெற்றோர் இருவரும் உம்மை வற்புறுத்தினால், லி துஷ்ரிக்க பி, எனக்கு இணை கற்பிக்கும்படி வற்புறுத்தினால், மாலை சிலக்க பியில் முன், உனக்கு இல்மில்லாத ஒரு விஷயத்தை வந்து இணை கற்பிக்க சொல்லி வற்புறுத்தினால் அவங்களுக்கு கட்டுப்படாதே அப்படிங்கிறான். அப்போ இணை கற்பிக்க சொன்னால் கட்டுப்படாதேங்கிறது தான் தேவையான ஒரு வாசகம். இதில் என்ன அல்லாஹ் சொல்லிடுறான்னு கேட்டால், எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ அதை வந்து எனக்கு இணையாக்கும்படி சொன்னால் நீ கட்டுப்படாதேன்னு வருது. அப்போ எதை பற்றி அறிவு இருக்குதோ அது வந்து இணை வைக்கலாமா? அப்போ அதை மாலை சிலக்க பி இல்முன்கிறது அதில் ஒரு கண்டிஷன் மாதிரி ஒரு தோரணையில் அது வந்திருக்கிறது. மாலை சிலக்க பி இல்முன், எதை பற்றி உனக்கு இல்மு இல்லையோ அந்த ஒன்றை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு வற்புறுத்தினார்கள் என்று சொன்னால் கட்டுப்படாதே அப்படிங்கிறோம். அதாவது உதாரணமாக ஒரு போலி தெய்வம் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அதை பற்றின இல்மு நமக்கு இல்லை அப்படின்னா கட்டுப்பட, அதை பற்றி இல்மு இருந்தால் இணை கற்பிக்கலாம்னு வந்துடும். அப்படி அதை பற்றி நமக்கு தெரியுது. இந்த உதாரணமாக சிவன் முருகன்கிறாங்க, அவங்கள பற்றி நமக்கு இல்மு இருக்குது, தெரிஞ்சு வச்சுருக்குறோம். தெரிஞ்சு வச்சுருந்துச்சுன்னா அதை இணை கற்பிச்சிருக்கலாம். தெரியாத விஷயத்தை சொன்னால் தான் என்ன செய்யக்கூடாது, இணை கற்பிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு திருப்பிக்கிட்டு போகிறதுக்கு இதில் வழி இருக்குது. ஆனால் இது வந்து அந்த அர்த்தம் எடுக்க முடியாது. ஷிர்க் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒயின்ஜாகதாக்க லி துஷ்ரிக்க பி, எனக்கு இணை கற்பிக்குமாறு ஒரு கட்டாயப்படுத்தினால் ஃபுலா துதீகுமா, அவங்க சொல்ல கேட்காத, கட்டுப்படாத. இதான் அடிப்படையான வாசகம். மாலை சிலக்க பி இல்முன்கிறது எதுக்கு வருதுன்னு கேட்டால், அது ஒரு தத்துவத்தை சொல்வதற்கு வருது. நீ எதை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த வச்சாலும் நீ இல்மு இல்லாமல் தான் செய்கிற. இல்மு இருந்தால் என்ன செஞ்சிடறேன், ஷிர்க் இல்லைன்னு தான் விளங்கியிருப்பேன். இல்மு இருந்தால் என்னது, உதாரணமாக ஒரு தெய்வத்தை இருக்குது, ஏதோ ஒரு பிற மதத்தால் வணங்குற ஒரு தெய்வம் இருக்குன்னு வைங்களேன், அந்த தெய்வம்னு அவன் நினைக்கிறான்.
உனக்கு சரியான இல்மு இருந்துச்சுன்னு சொன்னால் அது தெய்வம்டா நீ சொல்லுவ. அதுக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது. அது எப்படி அல்லாஹ்வுக்கு இணையாகும்னு நீ போயிடுவ. அப்போ இல்மு இருந்தால் ஷிர்க்கை வைக்க மாட்டான். அதனால் அதை சொல்வதற்கு தான் அதை இல்லை பயன்படுத்தினா. எப்படி உனக்கு இல்மு இல்லாத ஒன்றை என்று சொன்னால் நீ எதை ஷிர்க்கு வச்சாலும் சரி உனக்கு இல்மு இல்லைன்னு தான் அர்த்தம். அதை பற்றி எதை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக வச்சாலும் உனக்கு என்ன இல்லை, இல்மு இல்லை தானே. என்ன இல்மு இல்லை? இதெல்லாம் கடவுள்னு அவன் சொல்கிறாங்கிற இல்மு இருக்கே தவிர இது ஒரு கல்லுன்ற இல்மு உனக்கு இல்லை. இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு இல்மு உனக்கு இல்லை. இது தெய்வத்துக்கு சமமாகாது என்கிற ஒரு இல்மு உனக்கு இல்லை. அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், உனக்கு இல்மு இல்லாத ஒன்றை, ஞானம் இல்லாத ஒன்றை இணை கற்பிக்க சொன்னார்னா கட்டுப்படாதேங்கிறான். அப்போ எதை சொன்னாலும் அது ஞானம் இல்லாத வார்த்தை தான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். நீ யாரை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு சமம்னு ஒரு நபியை சொன்னாலும் சரி, ஒரு மலக்க சொன்னாலும் சரி, ஒரு ஜின்ன சொன்னாலும் சரி, ஒரு சூரியன் சந்திரன் போன்ற படைப்பை சொன்னாலும் சரி, மனிதனை சொன்னாலும் சரி, யாரை சொன்னாலும் சரி, அவங்க அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் கிடையாது தானே. அப்போ அதை பற்றி இல்மு இல்லாமல் தான் நீ வைக்கிற. அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னானே தவிர இல்மு இல்லாத விஷயங்களை இணை கற்பித்து கொள்ளலாம்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. அப்போ எதிர்மறை கருத்து இதில் கிடையாது. 29:8 கிடையாது. இதே வாசகம் 31:15 இருக்குது. அலான் துஷரி கபி மாலை சில கபி இல்முங்கிறது இருக்கிறது. ரெண்டு ஒரே மாதிரி அவன விஷயந்தான். அடுத்ததாக 17:31 வசனத்தை எடுத்துக்கிறங்க. இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா, ஒலா தகுத்துல் அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நீங்கள் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனும் போடுறான்ல. ஹஷியத்தை இம்லாக்கின், வறுமைக்கு பயந்து நீங்கள் கொல்லாதீர்கள். இம்லாக்குனா வறுமைக்கு பயந்து, பசிக்கு பயந்து என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இதில் வறுமை காரணம் இல்லாமல், பசி காரணம் இல்லாமல் வேறு காரணத்தை கொள்ளலாமா? அப்படி எடுக்கலாம். உலா தகுத்துல் அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள்னு சொன்னால் எந்த வகையிலையும் கொள்ளக்கூடாதுங்கிற பொது அர்த்தம் வந்துடுது. இந்த வார்த்தையை போட்ட உடனே இப்போ வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க, வளர்க்க சிரமமாக இருக்குன்னு கொள்ளுங்க, அதுக்கு கல்வி கொடுக்க முடியாதுன்னு நினச்சி நீங்கள் கொள்ளுங்க, வீட்டில் இடம் பத்தலைங்கிறதுக்காக நீங்கள் கொள்ளுங்க, இப்படின்னு வேறு காரணத்துக்காக வேண்டி அப்போ கொள்ளலாம்னு அர்த்தம் வருமா? பிள்ளையை கொல்லக்கூடாதுங்கிறது எந்த காரணத்துக்கு பின்னாடி இருந்தாலும் கூடாது தான். ஆனால் என்ன செய்கிறான்டா, வறுமையை பயந்து பிள்ளையை கொள்ளாதீர்கள்னு சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறான் என்று கேட்டால், வறுமைக்கு தான் கொள்ளக்கூடாது, மற்ற நேரத்தில் கொள்ளலாம் என்பதற்கு இதை சொன்னப்பட்டது இல்லை. பெரும்பாலும் வறுமைக்கு தான் கொள்கிறாங்க. சமூக அமைப்பு, அன்றைய சமூக அமைப்பில் இதை கட்டி வாழ முடியாது, நமக்கு வளர்க்க முடியாது, நமக்கு சிரமமாக இருக்கும் என்ற காரணத்துக்கு தான் பெரும்பாலும் கொள்கிறான். அப்போ வறுமைக்கு பயந்து தான் கொண்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க, நாம் உங்களுக்கு ரிசுக்கு தர்றோம், நாகுனு நறுசுக்கும் ஈயாக்கும், அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நாம் ரிசுக்கு தருகிறோம், இன்ன கத்தலகும் காணஹிதான் கபீரா, அவங்கள கொள்வது மிகப்பெரிய குற்றமாக இருக்குன்னு நல்லா சொல்லிவிட்டான். இதில் ஹஷியத்தை இம்லாக் என்பதை எதிர்மறை இரண்டாம் அர்த்தம் எடுக்கக்கூடிய சொல்லாக பாவிக்கலாமான்னா பாவிக்கக்கூடாது. வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான். வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடாது, அதோ நீ படிக்க, வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடாது. மற்றபடி கொள்ளலாமான்னா மற்றபடியும் கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடாதுங்கிற சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி ஏன் அந்த அர்த்தத்தை சொல்கிறீங்க என்று கேட்டால், இதே வசனத்தில் அதுக்கு பதில் இருக்கிறது. என்ன இருக்குது? இன்ன கத்தலகும், அவங்கள கொல்லுவது காணஹித்தான் கபீரா, பெரும் பாவம். வறுமைக்கு பயந்து நீங்கள் சொல்லப்படலை. அவங்கள கொல்வது வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க என்று சொல்லிட்டு, ஏனென்றால் குழந்தைகளை கொல்வது பெரும் பாவம்னு அல்லாஹ் அந்த ரிசல்ட்டை அப்படி சொல்கிறான். அப்போ கொல்வதே பாவம்னு ஆயிருக்கும் பொழுது அது வறுமைக்கு பயந்தாலும் சரி, வேறு எதுக்கு பயந்தாலும் சரி, அந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லுதல் என்பது அறவே கூடாது என்பது தான் சட்டம். அந்த ஹஷியத் இம்லாக் என்பதற்கு அந்த நேரடி அர்த்தத்தோடு நிப்பாட்டிக்கணுமே தவிர அதுக்கு ஒரு இரண்டாம் அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இரண்டாம் அர்த்தம் என்ன? வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க, வேறு காரணத்துக்கு கொள்ளுங்க. எது இரண்டாம் அர்த்தங்கிறது? இரண்டாம் அர்த்தம் இதுக்கு எடுக்கக்கூடாது, ஒரு அர்த்தம் தான். இரண்டாவது அர்த்தம் இதில் எடுக்க சொல்லு உங்களுக்கு இடம் தருது, இந்த சொல் அமைப்பதுக்கு இடம் தருகிறது. அதை எடுக்கக்கூடாது என்பதற்கு வேறு காரணங்கள் தடுக்கிறது. குழந்தையை கொல்லக்கூடாதுன்னு சொன்னால் எதுக்காக வேண்டி ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறத நல்லா சொல்கிறான். அது வறுமைக்கு கொண்டா என்ன, வேறு எதுக்கு கொண்டா என்ன, கொலை தானே. அதனால தான் இந்த வசனத்திலே எல்லாம் என்ன செய்கிறான், அப்படி விளங்கிக்கிறக்கூடாதுன்னு இன்ன கத்தலகும் காணஹித்தான் கபீரா, அவங்களை கொள்வது மிகப்பெரிய குற்றம் என்று பெருங்குற்றம்னு எல்லாம் அறிவிச்சுட்டான். பெருங்குற்றம்னு அறிவித்த பிறகு அது வறுமைக்கு செஞ்சாலும் பெருங்குற்றம் தான், சும்மா செஞ்சாலும் பெருங்குற்றம் தான், காரணமே இல்லாதது பெருங்குற்றம்னு விளங்கிக்கிறோம். அந்த ஹஷியத் இம்லாக் என்பதற்கு இரண்டாம் அர்த்தம் கொடுப்பதற்கு அந்த சொல் அமைப்பை வைத்து இடம் இருக்கிறது.
ஆனால் இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த போதனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இரண்டாம் அர்த்தத்துக்குள்ளே சொல்லு இல்லை. ஒரே அர்த்தம் நிப்பாட்டிக்கணும். வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்கன்னா வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடாது, அவ்வளோதான். மற்றது கொள்ளலாமா, நான் மற்றது கொள்ளக்கூடாதுங்கிற வேறு வராதான இருக்குப்பா. இந்த வசனத்தில் அதுதான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இது 17:31. அதே மாதிரி 3:130 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தகுல் ரிபா, வட்டியை சாப்பிடாதீர்கள், அல்லாஃபன் முலாஃபத்தன், பன்மடங்காக பெருக்கப்பட்டு பல மடங்குகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல பன்மடங்காக பெருகுதல்னு வார்த்தை இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு சின்ன வட்டி அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளே முஸ்லீம் அறிஞர்னு சொல்லக்கூடியவர்கள் நவீன காலத்தில் இந்த மாதிரி நவீன ஆளுமைகள் சிலவர் வந்துருக்காங்க. இசை கூடும், அது கூடும், ஆடல் கூடும், சினிமா கூடும்லாம் சொல்ல கிறுக்கணும் உண்டாயிருக்கானுவோம். இந்த மாதிரியான ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கொடிய வட்டி தான் கூடாது, கொஞ்சம் வட்டி கூடுங்கிறாங்க. ரீசனபிளான வட்டின்னு ஒன்று இருக்குதான், அதுக்கு தடை இல்லையாம். அல்லாஃபன் முலாஃபத்தன், பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை தான் நல்லா சொல்லுகிறான். வட்டிக்கு வட்டி, அந்த குட்டிக்கு வட்டின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வட்டிக்கு வட்டி போட்டுருவாங்க, அந்த வட்டிக்கு ஒரு வட்டியை போடுவாங்க. இப்படியாக பன்மடங்காக பெருகக்கூடிய நிலையில் வட்டியை சாப்பிடாதீர்கள் நல்லா சொல்கிறான்ல. இது வட்டி பன்மடங்காக பெருகாட்டாலுமே ஹராம் தான். ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த வட்டியிலேருந்து விலகி கொண்டீர்களே ஆனால் ஃபலக்கும் ரூ சம்பாளிக்கும், மூலதனம் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம்ங்கிறான்லாம். நீங்கள் வட்டி வாங்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி திருந்துறீங்க, திருந்தும்போது எல்லாம் என்ன கண்டிஷன் போடுறான்னா, ஃபலக்கும் ரூ சம்பாளிக்கும், நீங்கள் கொடுத்த அசல் மட்டும்தான் உங்களுக்கு உரியது அல்ல அப்படி சொல்கிறான். அசலும் அந்த குறைஞ்ச வட்டியும் உள்ளது நல்லா சொல்லலை. அசல் மட்டும்தான் நமக்கு உரியது. அது எவ்வளோ கூடுதல் இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, வட்டி அறவே கூடாதுங்கிறது தான். அதனால் இந்த அல்லாஃபன் முலாஃபத்தன்னு சொல்லி பன்மடங்காக பெருகும் வட்டியை சாப்பிடாதீர்கள், கொஞ்சமாக பெருகிற வட்டியை சாப்பிடுங்கள் என்று எதிர்மறை அர்த்தம் எடுக்க நினைத்தால் எடுக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, அது அல்லாஹ்வுக்கு எதிராக போர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் அல்லாஃபன் முலாஃபத்தன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ கொஞ்சம் வட்டின்னு சொன்னால் ரொம்ப வட்டின்னு சொன்னாலும் வட்டியுடைய தன்மையை என்னன்னு சொன்னால் அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 10 ரூபா வட்டின்னு சொன்னால் அடுத்த மாதத்துக்கு 20 ரூபா தானே, அதுக்கு அடுத்த மாதம் 30 பன்மடங்காக பெருகத்தானே செய்யுது, அடுத்த மாதம் 40 தானே. அப்போ பல மடங்காக பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு வியாபாரத்தில் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் லாபம் வரும். இது 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு விற்றா 1 ரூபா லாபம். வட்டி கொடுத்தேன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு 1 ரூபா லாபம், அடுத்த மாதம் 1 ரூபா லாபம், அடுத்த மாதம் 1 ரூபா லாபம், அடுத்த மாதம் 1 ரூபா லாபம்னு சொல்லி வட்டிங்கிறது அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அது பன்மடங்காக தான் பெருகுது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட அது பன்மடங்காக தான் பெருகிறது. அதனால் அல்லாஹ் அதை சொல்கிறானே தவிர சின்ன வட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லலை. அப்படின்ற அடிப்படையில் இதுக்கும் நம்ம எதிர்மறை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சில வசனங்களை எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இது மாதிரி நிறைய இருக்கிறது. ஒரு 10-20 வசனத்தை உங்கள் ஆழமாக பதிஞ்சிக்கிட்டால் தான் என்ன செய்வோம், எதுக்கு எதிர்மறை எடுக்கலாம்ங்கிற ஒரு உசூலுல் ஃபிக்ஹில் சட்டம் எடுக்கிற திறமை உங்களுக்கு வரணும்ல. அதுக்காக வேண்டி தான் நிறைய உதாரணங்கள்லாம் காட்டுக்கிறோம். 47வது சூறாவில் 36 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை லாயிபுன் வலகுன், லாயிபுன்னா விளையாட்டு, லகுண்டா வீண், வீணும் விளையாட்டுமாகும். இந்த உலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டாகும். ஒயின் தூமினும், நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களே ஆனால் ஒரு தத்தகு, நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினீர்கள் என்று தத்தக்குண்டா தத்தக்குள்ளாக அல்லாஹ்வுக்கு அஞ்சினீர்கள் என்று சொன்னால் யூத்திக்கும் உஜூரக்கும், உங்களுடைய கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கிட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய கூலிகளை வழங்குவான். வலா எஸ்அலுக்கும் அம்பாளுக்கும், உங்கள் செல்வங்களை அவன் கேட்க மாட்டான், உங்கள்கிட்ட அவன் கேட்க மாட்டான், அவன் தான் உங்களுக்கு தருவான் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறது. இதை உங்களிடத்தில் அல்லாஹ் செல்வத்தை கேட்க மாட்டான் என்பது சாதாரணமாக பார்த்தா அதில் எதிர்மறை அர்த்தம் வராது. இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், ஒயின் தூமினும், நீங்கள் ஈமான் கொண்டு தக்குவாவோடு இருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை எல்லாம் கேட்க மாட்டான். ஈமான் தக்குவாவும் இல்லாத ஆட்கள்னா உங்கள் காசெல்லாம் கேட்பான்னு அர்த்தமாயிரும். எதிர்மறை அர்த்தம் எடுப்பதாக இருந்தால் ஒயின் தூமினும் ஒரு தத்தை கொண்டு இருக்குல்ல, இதில் இது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கிறது. நீங்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் அவன் உங்கள் செல்வங்களை அவன் கேட்க மாட்டான், அவன் தான் உங்களுக்கு தருவானே தவிர வலா எஸ்அலுக்கும் அம்பாளுக்கும், உங்களுடைய அம்பாள்களை அவன் கேட்க மாட்டான்னு வருது. அப்போ ஈமான் கொண்டா தான் கேட்க மாட்டான். அப்போ காஃபிர்கிட்ட என்ன செய்வான்ல, உன் காசெல்லாம் கொண்டு வான்னு கேட்பானா? ஈமானும் தக்குவாவும் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவன் தான் உங்களுக்கு தருவான், உங்கள்கிட்ட செல்வத்தை அவன் கேட்க மாட்டான். அப்படின்னா இந்த இன் தூமினும் தத்தக்கு என்பதற்கு நீங்கள் எதிர்மறை அர்த்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது.
நான் ஷர்த்தாக வந்திருக்கிறேன், கண்டிஷனாக வந்திருக்கிறதுனால நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறையச்சமுடையவர்களாக இருந்தால் உங்கள் காசை அவன் கேட்க மாட்டான். ஈமானும் தக்குவாவும் இல்லைன்னா கேட்பான். ஈமானும் தக்குவாவும் இல்லாத அவன் காசெல்லாம் கொண்டாந்து கொடுன்னு கேட்பான் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்படி தானே அர்த்தம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் எடுக்க இயலாது. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அவன் தானே இப்போ உனக்கு தர்றான், உன்ட்டையாக கேட்குறான், அந்த ஒரு தோரணையில் சொன்னதை தவிர இது இறையச்சம் இருந்தால் தான் இல்லாட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. அப்போ கூலி தருவதற்கு இறையச்சம், யூத்திக்கும் உஜூரக்கும் இடத்துல இதுக்கு தான் இறையச்சத்தை உரிய நிபந்தனை. நீங்கள் ஈமானும் தக்குவாவோடு இருந்தீர்களேயானால் யூத்திக்கும் உஜூரக்கும் உங்கள் கூலி உங்களுக்கு தருவான் அல்லாஹ். நீ ஈமான் தக்குவா இருந்தால் உங்களுக்கு கூலி கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் காசை கேட்க மாட்டான், அவன் தான் தருவான். அவன் தான் தருவான் என்பதை அழுத்தம் கொடுத்து சொல்வதற்காக என்ன சொல்லப்படுதுன்னா, உங்கள் காசை அவன் கேட்க மாட்டான், அவளா ஏசாலுக்கும் அம்பாளுக்கும்னு வருது. இந்த இடத்துல இன்தூமினு என்பதை நீங்கள் கண்டிஷனாக போட்டிங்கன்னு சொன்னால் போடலாம். இப்போ கண்டிஷனாக தான் வந்திருக்கு, வந்திருக்குல்ல, கண்டிஷனாக போட்டிங்கன்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்னு கேட்டால், அல்லாஹ் காஃபிர்கள்ட்டெல்லாம் பணத்தை கேட்பான், முஸ்லீம்கிட்ட தான் கேட்க மாட்டான். ஈமான் தக்குவா உள்ளவங்கள்ட்ட பணத்தை கேட்க மாட்டான், காஃபிர்கள்ட்டெல்லாம் கொண்டு அங்கே செல்லுமா பணம். அந்த அர்த்தம் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் முடிவு எடுக்கிறோம்? யார்கிட்டையும் கேட்க மாட்டான். ஏன் அந்த முஸ்லீம்கிட்ட சொல்கிறான்னா, முஸ்லீமுக்கு தர்றேங்கிற உனக்கு கூலி தருவேன், நான் கேட்க மாட்டேன், நான் தானே உலக தரேன், ஒன்றையாக கேட்க போகிறேன் அப்படின்னு ரெண்டையும் இணைச்சி எல்லாம் சொல்கிறான். அதே நேரத்தில் காஃபிர்கள்ட்ட கேட்பான்னா, அங்கே தான் ஒன்று எவமலா இன்ஃபோ மாலுனுலா பனூன், அங்கே தான் செல்வம் பணம் எதுவும் வேலை செய்யாத, எந்த ஒன்றும் வேலை செய்யாத ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு காஃபிர்கிட்ட என் காசை கேட்க போகிறான். யார்கிட்டையுமே அவன் கூலி கேட்க மாட்டான், உங்களுடைய செல்வங்களை கேட்க மாட்டான். அதனால் இந்த இடத்துல ஈமான் தக்குவா உள்ளவருக்கு மட்டும் உள்ள விஷயம் கிடையாது. யாரிடமும் அல்லாஹ் கூலி கேட்க அவங்க பணத்தை கேட்க மாட்டான், அப்படி தான் அர்த்தம் எடுக்கணும். இதுக்கு எதிர்மறை அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இது 47-36. அதே மாதிரி ஒருத்தன் மனைவியின் மீது சந்தேகப்படுறான். அவனே பார்த்துட்டான், அவனுடைய மனைவி தவறான ஒரு உறவுல இன்னொரு ஆணோட இருக்கும் பொழுது கண்ணுக்கு கண்ணாக இவன் பார்த்துட்டா அவன் என்ன செய்யணும்? இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்லி 4 முறை சத்தியம் பண்ணி அவன் என்ன செய்யணும்? அந்த லிஆன்கிற முறையில் பிரிஞ்சு கொள்ளணும்னு நம்ம விளங்கி வச்சுருக்குறோம். அதை சொல்கிற வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னா, ஒரு நிபந்தனை மாதிரி ஒரு வாசகத்தை போடுறான். அதுக்கு நிபந்தனை அர்த்தம் கொடுக்க முடியாது. உள்ளதீன எர்மூன் அஸ்வாஜகம், யார் தங்கள் மனைவியர் மீது அவதூறு சொல்கிறார்களோ, ரமாண்டா எரியிறதை கொண்டு கருத்து அவதூறை எரியிறன்னு அர்த்தம். அவதூறு சொல்வதற்கு அந்த வார்த்தையை ரமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உள்ளதீன எர்மூன் அஸ்வாஜகம், தங்கள் மனைவிமார்கள் மீது யார் பழி சொல்கிறார்களோ, ஒலம் யக்குன் லஹும் சுகதாவு இல்லை அம்புசுகும், அவங்களுடைய நஃப்ஸை தவிர அவங்களை தவிர எந்த சாட்சிகளும் அவருக்கு இல்லையோ, அவங்க தான் இருக்கிறாங்க, எந்த சாட்சியுமே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் இப்போ ஷஹாதத்து அஹதிஹிம் அர்பௌ ஷஹாதாத்தின் பில்லாஹி, 4 சாட்சியை ஒரு ஆளே செய்யணும், 4 முறை சத்தியம் செய்யணும்னு ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். 24:6 வசனத்தில் இது இருக்கிறது. இதில் இந்த மனைவியை தப்பாக கண்டுட்டு எனக்கு இந்த மனைவி மீது சந்தேகம் இருக்கிறது, நான் குற்றஞ்சாம்பத்தில் உண்மையாக இருக்கிறேன், நான் பொய் சொன்னால் அல்லாஹ்வுடைய லானத்து என் மேலே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி 4 தடவை அவன் சொல்லணும். 5ஆவது தடவை என்ன செய்யணும்னா, இதை அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நான் பொய்யனாக இருந்தால் என் மீது சாபம்னு அவன் சொல்லணும். அந்த பெண்ணு என்ன செய்யணும்னா, அதை மறுக்கிறாருந்தால் மறுக்கணும், நான் பொய் சொல்கிறார் இவர், நான் அந்த மாதிரி தப்பாக நடத்த உள்ள ஆள் இல்லை, நான் பொய் சொல்லியிருந்தால் என் மேலே அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு அந்த பெண்ணும் சொல்லணும். சொன்னோன்னே 2 பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு சேரவே முடியாது. தலாக்கு விட்டா சேர்றாங்கல்ல, குல்லாவில் சேர்ற மாதிரிலாம் லியான் பண்ணிட்டு பழி சுமத்தின பிறகு என்ன செய்ய முடியாது, 2 பேரும் சேரவே முடியாது. இது இந்த சட்டம். இந்த சட்டம் இதுக்கு கண்டிஷன் என்ன வருதுன்னு கேட்டால், ஒலமியக்குள்ளகும் சுகதா, இதுதான் முக்கியமான விஷயம். அவர்களுக்கு சாட்சி இல்லாவிட்டால், தங்களை தவிர சாட்சி இல்லாவிட்டால் இந்த மாதிரி செய்யலான் இருக்குது. ஒருத்தன் ஒரு மனைவியை தப்பான நிலையில் பார்க்குறான், 2 பேர் சாட்சி இருக்கிறாங்க. 2 பேர் சாட்சியாக இருக்கும்போது இவன் லியான் பண்ணலாமா? சாட்சி இல்லாட்டி தானே சொல்லணும்னு இருக்குது. அவன் தப்பான நடத்தையில் பார்த்துட்டு என்ன செய்கிறான், சொல்கிறதுக்கு வர்றான். அவனோட சேர்ந்துன்னா 2 பேர் பார்த்துட்டாங்க. இப்போ அதுக்கு என்னவாயிடுச்சு, அந்த சம்பவத்துக்கு 2 சாட்சிகளும் இருக்கிறார்கள். அப்போ இவன் சாட்சி இல்லாத நிலையில் மட்டும்தான் இவன் 4 சத்தியம் பண்ணி சொல்லணும்னு வருது. ஒலமியக்குள்ளகும் சுகதாவு இல்லை அம்புசுகும், தங்களை தவிர வேறு சாட்சியே இல்லை என்ற நிலையில் பழி சுமத்துவார்களே. ஆனால் இப்போ ஷஹாதத்து அர்ப அஹதிஹிம், அவங்களில் ஒருவர் என்ன செய்யணும், ஒருத்தனை என்ன செய்யணும்னா அர்போ ஷஹாதாத்தின் 4 சாட்சியை சொல்லணும். அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை, இந்த மாதிரி தப்பாக நடந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு 4 தடவை சொல்லணும். 5ஆவது தடவை லானத்தை கேட்கணும். இப்படி இருக்கிறது. இது யாருக்கு உள்ள சட்டமாக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒலமியக்குள்ளகும் சுகதாவும்,
யாருக்கு சாட்சிகள் இல்லையே அவங்களுக்குன்னு இருக்குது. இப்போ ஒருத்தன் அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவனோட இன்னும் 2 பேர் பார்த்துட்டாங்க. இவன் 2 சாட்சி இப்போ இருக்கிறாங்க. இவர்கள் இருக்கிற காரணத்தினால இவன் வந்து இந்த லியான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சாட்சி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, எல்லாத்துக்கும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு எதிர்மறை அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு அது ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் கேட்டால், இஸ்லாமில் சாட்சின்னு சொன்னாலேயே, விபச்சாரத்துக்கு சாட்சின்னு சொன்னாலேயே 3 பேர் இருந்தால் சாட்சி இல்லை. அதுதா 3 பேர் 4 பேரை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஃபவுலாய்கமுல் காதிபூன். 3 பேர் வந்து ஒரு பெண் விபச்சாரம் பண்ணிட்டான்னு புகார் பண்ணுறாங்க. நேரடியாக கண்ணாக பார்த்தோங்கிறாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யணும், பொய்ன்னு சொல்லிடணும். ஏன் பொய்ன்னு சொல்லணும்? 4 வரணும். 3 பேர் சொன்னால் ஃபவுலாய்கமுல் காதிபூன்கிறான்ல. 3 பேர் வந்து கண்ணால் பார்த்தோம் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற தீர்ப்பு என்னென்னா ஃபவுலாய்கமுல் காதிபூன், அவர்கள் பொய்யர்கள். 4 பேர் வந்து இந்த மாதிரி இந்த ஆணும் இந்த பெண்ணும் விசாரம் செய்து பார்த்தோம் என்று 4 பேர் சொன்னால் தான் அதுக்கு பேர் சாட்சி. 3 பேர் சொன்னாலும் 2 பேர் சொன்னாலும் அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இதே வசனத்தின் தொடர்ச்சியில் அது வரும். 24வது சூறாவில் ஃபவுலாய்கமுல் காதிபூன், அவங்க பொய்யர்கள் என்று சொல்லிடுறான். அப்போ 3 பேர் சாட்சி சொன்னால் பொய். இப்போ விளங்கிச்சு அர்த்தம். அதாவது அவனுக்கு 4 சாட்சி நெசமாக இருந்தால் அவன் ஏன் லியான் பண்ண போகிறான்? 4 சாட்சி வந்து சொல்லி விபச்சாரத்துக்குரிய தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களே. அதாவது தன் மனைவி இவனும் பார்க்குறான், இன்னொரு 4 பேரும் பார்க்குறாங்க. அந்த 4 பேரும் பார்த்துட்டாங்கன்னா சாட்சி போதுமானதாக இருக்கிறது. அவங்க வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு வேலை இல்லை, பிரிந்து கொள்வதற்காக வேண்டி இவன் வந்து மனைவி மீது சுமத்துவதற்காக வேண்டி அப்படி செய்ய தேவையில்லை. அவங்க பார்த்துட்டு மரண தண்டனை வரைக்கும் அவங்க வாங்கி கொடுத்துட முடியும் இந்த சாட்சிகளை கொண்டு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் லியான் பண்ணுகிற டாப்பிக்கே வராது. அப்போ சுகதாக்கள் இல்லைன்னு சொன்னால் 4 சுகதா இல்லைன்னு அர்த்தம் நல்லா விளைவிக்கணும். சுகதானுக்கு மொட்டையாக வந்தாலும் விபச்சார விஷயத்துக்கு 2 சாட்சி இருந்தாலும் சாட்சி இல்லை, 3 சாட்சி இருந்தாலும் சாட்சி இல்லை, 4 சாட்சி, அதுவும் கண்ணார் அந்த செயலை பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய தனியாக இருந்தார்கள், கதவை சாத்தினார்கள், அதெல்லாம் சாட்சி கிடையாது. விபச்சாரம் செஞ்சதையே பார்த்த 4 சாட்சிகள் சொன்னால் தான் அது வந்து சாட்சி. அப்போ இவன் பார்க்குறான், இன்னொரு 3 பேர் பார்க்குறாங்கன்னா 3 பேர் பார்த்தா சாட்சியத்தில் வராது. ஒப்புக்கொள்ளப்பட்ட சாட்சியாக இருக்கணும்ல. சாட்சியம் என்றால் ஒப்புக்கொள்ளப்படணும். 4 பேர் இருந்தால் தான் இந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொள்ளப்படும். வேறு கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் 2 சாட்சி. இந்த மேட்டருக்கு வந்து எத்தனை சாட்சினா 4 சாட்சி வேணும். அப்போ 4 சாட்சி இல்லை என்று சொன்னால் அத்தனை பேரும் பொய்யணுவோ அப்படின்னு முடிவாக இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சாட்சிகள் இல்லாவிட்டால்னு சொல்கிறான். நல்லா விளங்கிருச்சா? இதில் வந்து அந்த உள்ள அர்த்தத்தை விளங்கிட்டோம்னு சொன்னால், இது சாட்சின்னா 4 சாட்சியை பற்றி பேசுகிறது. 3 சாட்சின்னு சொன்னால் அவங்க சாட்சி கிடையாது, பொய் சாட்சி கிடையாது தானே. 3 சாட்சி இருந்தார்களே ஆனால் சாட்சியே இல்லைங்கிற கணக்கில் வந்துடும். 4 சாட்சி வந்துருச்சுன்னு சொன்னால் இவனுக்கு லியான் பண்ண தேவை இருக்கா? மனைவி குற்றம் சுமத்தி இவங்க குற்றம் சுமத்தி அவளை தண்டிக்க முடியாது. இந்த 4 பேர் வந்து சொன்னால் தண்டிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த லியானுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 40வது சூறாவில் 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்யோமு துஜ்ஸா குல்லு நஃப்ஸின், இன்றைய தினம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூலி கொடுக்கப்படும். பிமா கசபத், அந்த ஆத்மா செய்த காரியத்திற்கு கூலி கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு லா லுல்மல் யௌம், இன்றைக்கு எந்த அநியாயமும் கிடையாது, இன்றைக்கு எந்த அநியாயமும் இல்லை அப்படிங்கிறான் 40:17. அப்போ என்றைக்குமே எல்லாம் அநியாயம் செய்ய மாட்டான், இன்றைக்கு தான் செய்ய மாட்டானா? கியாமத்தினால எல்லாம் சொல்கிறான் இன்றைக்கி எந்த அநியாயமும் கிடையாதுங்கிறான். அல் யோமுங்கிறான். இந்த அல் யோமுக்கு 2ஆம் கருத்தை அர்த்தம் எடுக்கலாமா? இன்றைக்கி அநியாயம் கிடையாது, இப்போ நேற்று நாள் அநியாயம் பண்ணுனா, இதற்கு முந்தைய துன்யாவில் எல்லாம் நமக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி தான் அநியாயம் பண்ண மாட்டான்ற அர்த்தமா? என்றைக்கும் பண்ண மாட்டானா? இன்றைக்கும் பண்ண மாட்டான், என்றைக்கும் பண்ண மாட்டான். ஆனால் இன்றைக்கு கிடையாதுன்னு என்ன செய்கிறான்? விசாரிக்கிற அன்றைக்கி எல்லாம் உட்காந்துருக்கும்போது இன்றைக்கு தான் பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி தர நிற்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு எந்த அநியாயம் இருக்காதுப்பாங்கிற ஒரு பேச்சில் சொன்னதே தவிர இன்றைக்கு தான் அநியாயம் இல்லை என்று மற்ற நாள்லாம் இருக்குங்கிற அர்த்தம் அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், ஒமா ரப்புக்கு பில் அல்லாமே நில் அபீத், உமது இறைவன் எந்த அடியானுக்கும் எப்போதும் அநீதி இழைப்பவன் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இந்த கருத்துப்பட பதிவு செஞ்சுருக்கிறான். அல்லாண்டால் அநியாயம் செய்யாதவன் தான். அப்படின்னு இருக்கும்போது இப்போ இன்றைக்கி அநியாயம் இல்லைன்னு அவன் சொல்கிற காரணத்தினால அந்த இன்னைக்கு என்பதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? 2ஆம் அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இப்படி இந்த குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனோ ஹதீஸோ எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலிருந்து விளங்குகிற 2வது அர்த்தம் இருக்குல்ல, சிலதில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் கூட புறக்காரணங்கள், தடையான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அங்கே 2வது அர்த்தம் எடுத்துடக்கூடாது என்பதற்கெல்லாம் இது உதாரணமாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.